இதில் நம்ம வந்து முழு எண்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து இயல் எண்கள் தெரியும். இயல் எண்கள் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 1, 2, 3 அப்படி ஆரம்பிக்கும். அப்போ வந்து முழு எண் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலீஷில் ஹோல் நம்பர் W அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா 0ல் ஆரம்பிக்கும், அப்படியே போயிட்டு எல்லா நேச்சுரல் நம்பரும் வரும். அதனால தான் இங்கே ஒரு படம் போட்டிருப்பாங்க. நேச்சுரல் நம்பர் வந்து ஹோல் நம்பருக்கு உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது முழு எண்ணுக்கு உள்ளே தான் இயல் எண் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகச்சிறிய இயல் எண் எது அப்படின்னு கேட்டால் 1, ஆனால் மிகச்சிறிய முழு எண் என்ன அப்படின்னு கேட்டால் 0. அதே மாதிரி முன்னி தொடரி நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்புறம் வந்து இப்போ இயல் எண்களில் பார்த்தோன்னா இந்த 1 அப்படிங்கிற நம்பருக்கு முன்னி கிடையாது. அதே மாதிரி முழு எண்களில் 0க்கு முன்னி கிடையாது. அதுதான் இதில் நமக்கு போட்டிருப்பாங்க. இது பார்த்தோன்னா முழு எண்களோட பண்புகள். இது வந்து முழு எண்களோட பண்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த போட்டிருக்கு முழு எண்களின் பண்புகள் அப்படின்னு போட்டிருக்குதா. இதில் என்ன அப்படின்னா கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் மட்டும்தான் இந்த பண்பு வந்து செயல்படும். பரிமாற்று பண்பு அப்படின்னு பேர். பரிமாற்று பண்பு அப்படிங்கிறது பேர். இங்கிலீஷில் வந்து காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ A + B = B + A, அல்லது அதே மாதிரி பெருக்கலில் பார்த்தோன்னா AB = BA அப்படி இருக்கும். ஸோ இதுக்கு தான் இங்கே வந்து நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. 43 57 கூட்டினாலும் ஒன்று தான், 57 43 கூட்டினாலும் ஒன்று தான். அதுமாரி பெருக்கும்போது 12 15 பெருக்கினாலும் ஒன்று தான், 15 12 பெருக்கினாலும் ஒன்று தான். இதுக்கு பேர் தான் பரிமாற்று பண்பு. இது பார்த்தோன்னா ஹோல் நம்பர்ஸ் முழு எண்களோட சேர்ப்பு பண்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. சேர்ப்பு பண்பு அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கிலீஷில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு மீனிங். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இதுக்கு என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா இதுவும் அதே தான். A + B + C இப்படி எழுதினாலும் A + B + C அப்படி எழுதினாலும் ஒன்று தான். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கூட்டியிருப்பாங்க. 43 57 கூட்டினோனாலும் கூட்டின பிறகு 25 கூட்டுறோம். இங்கே பார்த்துட்டோன்னா 57 23 கூட்டின பிறகு 25 கூட்டின பிறகு 43 கூட்டுறோம். அதாவது கூட்டல் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு 2 கூட்டிட்டு அது கூட 3ஆவது கூட்டினாலும், அப்புறம் வந்து 2ஆவது 3ஆவது கூட்டிட்டு அதை ஃபஸ்ட்டு கூட கூட்டினாலும் ஒரே ஆன்சர் தான். இதே தான் வந்து பெருக்கலுக்கும் வரும். AB × C = ABC. இதுக்கும் இதில் வந்து நமக்கு கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. 12 15 7 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம அப்புறமா எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டி என்னென்ன பண்புன்னு பார்க்குறதுக்காக மட்டும். அப்போ இது கூட்டல் மற்றும் பெருக்கலோட நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸில் நம்ம பார்த்தோன்னா மூணாவது ப்ராப்பர்ட்டி, அதாவது மூணாவது பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் போட்டிருக்கோம் பெருக்கலின் கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்கலின் பங்கீடு அப்படின்னு போட்டிருக்கோம். கூட்டல் மேலே கழித்தல் மேலே பெருக்கல் வந்து எப்படி பங்கிடலாம் அப்படின்னு. இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக இதோட பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பேர். இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். A × B + C இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா A × B பண்ணிட்டு அப்புறம் A × C பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம அப்புறம் எக்ஸாம்பிள் அப்புறம் பார்க்கலாம். இது மட்டும் நான் இதில் சொல்லிடுறேன். அப்புறம் இதே மாதிரி கழித்தலில் பார்த்தோம்னா A × B - C சொல்கிறோமா. அப்போ இங்கே என்ன வரும்னா A × B இந்த இடத்துல மைனஸ் வரும். இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்களா, இது கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு நம்ம இதை வந்து போடுறதுக்கு யூஸ் ஆகும். இது பேர் வந்து பங்கீட்டு பண்பு அல்லது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சமணி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இது சமணி அப்படின்னா ஐடென்டிட்டி அப்படி இங்கிலீஷில் வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு மீனிங். தமிழில் சமணி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கூட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
கூட்டலுக்கு சமனி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் நான் எடுக்கிறேன், 5ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். இதே 5 தான் இங்கே வரணும். அப்போ இங்கே என்ன போடணும்? 0 போடுவோம். அப்போ இந்த 0 தான் கூட்டலுக்கு சமனி உறுப்பு, ஐடென்டி எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம பெருக்கலுக்கு பார்த்தோம்னா, இதே 5 கூட எதை பெருக்கணும்னா அதை 5 வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 பெருக்கினா தான் வரும். அப்போ 1 தான் பெருக்கல் சமனி. இது வந்து ஒன் வேர்டு அடிக்கடி கேட்குற ஒன் வேர்டு. அப்போ கூட்டல் சமனி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 0. பெருக்கல் சமனி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 1.